தமிழ் திணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். பாம்புகள் பற்றி பல்வேறு கதைகள் உண்டு. அது அது வந்து படையே நடுங்கும். ஆ பாம்புன்னா பாம்பின் கால் பாம்பறியும். பாம்பு காதுடா இவனுக்கு. பாம்பு வந்து பழி வாங்கிடும். இப்படி பல்வேறு கதைகள் பாம்பை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. பாம்பு என்பது ஒரு ஒரு அச்சமூட்டும் ஒரு இதுதான் எப்பவுமே நமக்கு. பாம்பு வந்தா படையே நடுங்கும்னா அப்புறம் என்ன இருக்கு? அந்த மாரி நம்ம பாம்பை பத்தி சொல்லிட்டே இருக்கோம். உண்மையிலே பாம்பு என்பது எத்தகையது? அதை இன்னைக்கு பார்க்கலாம். பாம்பு வந்து விஷப்பாம்புகள் உண்மையிலேயே 100 பாம்பு இருக்குன்னா, அதில் ஒரு ஒரு 5 பாம்பு கூட விஷப்பாம்பு கிடையாது. மீதி 95 பாம்பு விஷமில்லாத பாம்புகள் தான். முதல்ல இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு கட்டுவிரியன், ராஜநாகம், ம ந நல்லபாம்பு, இந்த மாரி பாம்புகள் தான் விஷம் உள்ள பாம்புகள். கண்ணாடி விரியன் இந்த மாரி. மீதி இருக்கிற பாம்புகள் பலது வந்து அனகோண்டான்னு சொல்றோமே, அதெல்லாம் கூட விஷம் இல்லாத பாம்புகள் தான். இப்படி பாம்புகள் இருக்கு. அப்புறம் வந்து நம்ம அதிகமா சொல்றது வந்து பாம்பு வந்து கோயில்ல போய் அந்த புத்துல போய் பாலை ஊத்திட்டா அது குடிக்கும்னு. அது மண்ணுல இருக்கு. இந்த நம்பிக்கைய வந்து நம்ம என்ன சொல்றது? ஒரு மண்ணுல இருக்கிற ஒரு இது. எறும்பு கட்டின ஒரு மண் கூழ் அது. அதுல இருந்து பால ஊத்துனா அது மண்ணு தானே உரியும். பாம்பு எங்க குடிக்கும்? சிலர் வந்து பாம்பு ஒரு கிண்ணத்துலலாம் கூட எடுத்துன்னு போய் விப்பாங்க. ஒரு சில படங்கள்லலாம் கூட அது காட்டுவாங்க. பாம்பு வந்து குடிக்கிற மாரி. உண்மையிலேயே பாம்பு வந்து பால குடிக்கவே குடிக்காது. அதுக்கு வந்து விழுங்குற சக்தி தான் இருக்கு. உறிஞ்சுற சக்தி கிடையாது. அப்படி உறிஞ்சினா பாம்பினுடைய விஷமே அதுக்குள்ள போய் பாம்பே செத்து போயிடும். இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாம பாம்பு கூழ்ல ஊத்துவாங்க. நிறைய ஜுவாலஜி, பாட்டனி வாத்தியாரா இருப்பாங்க. பாடம் நடத்துவாங்க. ஆனா வந்து சாயங்காலம் போய் கோயில்ல பால ஊத்துவாங்க. பாம்பு வந்து பால் குடிக்காதுன்னு பாடம் நடத்துவாங்க. பாம்புக்கு பால ஊத்துவாங்க. அதேபோல பாம்புக்கு பாம்பின் கால் பாம்பறியும்ன்றாங்களே, அது கால் இருக்கான்னா, சில பாம்புகளுக்கு கால் உண்டு. அதுக்கு உள்ளடங்கி இருக்கும். சில ஏற முடியாத இடங்கள்ல, மரங்கள்ல ஏறும்போது, அந்த பாம்பு அந்த கால் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரிப்பா பிடிக்கும். சின்ன ஒரு நகம் போல இருக்கும் அது. அது வந்து பிடிக்கும். அது அதேபோல இனப்பெருக்க காலத்துல பிடிச்சுக்க, இதெல்லாம் வந்து அந்த பாம்பின் கால். சில பாம்புகளுக்கு உண்டு. பாம்புக்கு கால் இருக்கு. பாம்புக்கு வந்து காது கேட்கும் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். பாம்பு காதுடா அவனுக்குன்னு. பாம்புக்கு உண்மையிலே காதே கிடையாது. பாம்பு வந்து பின்ன எப்படி அது எங்கேயோ இருக்கிற ஒரு எலிய தேடி இருட்டுல கூட போயிடுது அப்படின்னா, அது அந்த அல்ட்ரா இன்ஃப்ரா ரெட் இருக்குல்ல, இன்ஃப்ரா ரெட் ரேஸ் இருக்குல்ல, அதுக்கு உணரும் சக்தி அதுக்கு உண்டு. உடம்புல இருக்க ரத்தம் இருக்குல்ல, உடம்புல ரத்தம் உள்ள எந்த ஒரு உயிரினமும் அங்க இருந்தாக்கா, அதுலேருந்து வர இன்ஃப்ரா ரெட் ஒலி அலைகள் மூலமா பாம்புக்கு அங்க ஒரு ஏதோ ஒரு உயிரினம் இருக்குன்னு தெரிஞ்சிரும். அது சின்ன ஒரு பூரானா இருக்கும், அல்லது வந்து எலியா இருக்கும், எது வேணா இருக்கும். அது புத்துக்குள்ளலாம் போய் அத போய் பிடிக்கும். பொந்துக்குள்ளலாம் போய் பிடிக்கும். அதனால அதுக்கு வந்து ரொம்ப கூர்மையான காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல அது மாணிக்கம் கக்கி வச்சிரும். 100 வருஷம் வாழ்ந்த பிறகு அப்படின்னு. 100 வருஷம்லாம் பாம்பு வாழாது. சில படங்கள்ல 300 வருஷம், 400 வருஷம் வாழும் பாம்புன்லாம் காட்டுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாம்புக்கு ரொம்ப மினிமம் ஏஜ் தான் அதுக்கு. அது மாரி அது பாம்பு பற்றி நெறைய கதைகள் உண்டு. அப்போ வந்து பாம்பு வந்து பழி வாங்கும் அப்படின்னுவாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒரு பாம்ப நம்ம அடிச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அது மறுநாள் அங்க ஒரு பாம்பு வரும் தான் சில நேரங்கள்ல. அது என்னன்னா, ஒரு பாம்பு செத்துப்போன பாம்பு இருக்க, அத அடிக்கும்போது அதே அறியாம அது அந்த ஃபெரோமோன்ஸ வெளியிடும். அது உடம்புல இருந்து ஒரு விதமான ஒரு வாசனை பொருள் அது. அது வரும். அது வந்து இனப்பெருக்கத்துக்காக ஏற்படுகிற ஒரு வாசனை. அது வந்துரும். அப்போ அது இறந்த ஒரு பெண் பாம்பா இருந்தா, ஒரு ஆண் பாம்பு ஏதோ இங்க ஒரு பெண் பாம்பு இருக்கு அப்படின்னு தேடி வந்து அங்க நிக்கும். அவ்வளோதான். இல்லன்னா அது போயிடும். இதுதான் அந்த பழி வாங்க வந்தது மறுநாள் இன்னொரு பாம்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நெறைய இத பத்தி படங்கள். நீயா, நாகின், ஆ நாகினி இன்னும் நெறைய பாம்புக்காக படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சந்திரமுகியில கூட ஒரு பெரிய பாம்பு வந்தது. பாம்பு பற்றி நெறைய கற்பனைகள் நமக்கு உண்டு. ஆனா உண்மையிலேயே பாம்பு வந்து இருக்கிறதுல ரொம்ப சாது. நம்ம நாடு இந்தியா முழுக்கவே நாகங்கள் இருந்ததா சொல்லுவாங்க. இது வந்து நாகர்கள் தேசம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பாம்புகள் இந்த மாரி ஒரு வெப்பமண்டல பிரதேசத்தில தான் பாம்பு வாழும். ஒரு ஐஸ் கட்டியில வாழாது. கடும் பாலைவனத்திலயும் அதால ரொம்ப தாங்க முடியாது. இந்த மாரி ஒரு பிரதேசத்தில பாம்பு நெறைய வசிக்கும். நெறைய பாம்புகள் உண்டு இங்க. அத வந்து அதுக்கேத்த
கதைகளும் இங்கே உண்டு. இது பாம்பு கதை அல்ல அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதினேன். ஆனந்த விகடன் வெளிவந்தது. மிகவும் பாராட்டு பெற்ற ஒரு சிறுகதை அது. ஒரு ஒரு பாம்பு தான் அதில் பெரிய முக்கியமான கேரக்டர். கதையினுடைய ஆரம்பத்திலே ஒரு ஒரு புறநகர் பஸ் நிலையம். அங்கே வந்து ஒரு பாம்பை ஒரு கூடையில் வச்சுருப்பாங்க தெரியுமா? அந்த கூடையில் வச்சுட்டு வந்து, சார் பாம்பு 2 நாளாக சாப்பிடல சார், பாம்பு 2 நாளாக சாப்பிடல சார்ன்னு சொல்லிட்டு, ஒரு முட்டை வாங்கி தாங்க சார்ன்னு கேட்டுட்டு இருப்பான். இதுதான் ஆரம்பிக்கும். அந்த பாம்பு பின்னாடி இருக்கிற ஒரு கதையை சொல்லிட்டு போவோம். அந்த பாம்பை வந்து அவன் எவ்வளோ ஆசையாக வளர்த்தான், அவனுக்கும் அவன் மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்து அந்த மனைவி இறந்துருவா ஒரு கட்டத்தில். கோச்சிட்டு அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகிற ஒரு பொம்பளை இவனை வந்து கண்டபடி திட்டுவா, ரொம்ப கேவலமாக திட்டுவா. ஒரு நாள் திடீர்னு பாம்பு கடிச்சு செத்துருவா அவன். அது வந்து வேற ஏதோ எப்படியோ காரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவனுடைய பாம்பை விட்டு தான் அவன் கொல்லனான்ற மாதிரி கடைசி அந்த கதை முடியும். இது பாம்பு கதை அல்ல அப்படின்ட்டு அந்த கதைக்கு பேர். இந்த கதையிலையும் நான் நிறைய அந்த பாம்பு பற்றிய டீட்டெயில் நிறைய சொல்லியிருப்பேன். இந்த நேரத்தில் அந்த கதையும் சேர்த்து சொல்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினச்சி அதை சொன்னேன். இந்த இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.